कर्पूरकांति देहाय ब्रह्ममूर्तिधराय च வேதசாஸ்திர பரிஜ்ஞாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். 2025 ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக நாம் கருதுகிறோம். ஏன் காரணம் என்றால் 3 மகத்தான பயிற்சிகள் நடைபெறுகிறது. அதில் முக்கியமான பயிற்சியாக பார்க்கக்கூடிய சனி பயிற்சி என்பது 30 வருஷங்களுக்கு ஒரு சமயம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. சனி பகவான் ஜீவனக்காரகனாக ஆயுள்காரகனாக போற்றப்படுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு 30 மாதம் ஒரு ராசியிலோ தங்கி ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு. அதாவது சனி போல கொடுப்பார் இல்லை, சனி போல கெடுப்பார் இல்லை அப்படின்றது பழமொழி. காரணம் என்னன்னா, சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்த குப்பத்தில் இருக்கிறவனை கூட கோபுர உச்சாணி கொண்டு போயிடுவார். அதே மாதிரி கோபுர உச்சாணியில் இருக்கிறவனை கூட குப்பத்தில் தள்ளிடுவார். ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு மனிதனை மிகப்பெரிய உயர்ந்த நிலை கொண்டு போய் பட்டம் பதவிகளை ஏராளமான செல்வ சம்பத்துகளை அள்ளி தருவான். அதே நேரத்தில் அவன் ஒன்றுமில்லாம மரணப்படுக்கையில் படிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கூட சனி பகவானுக்கு உண்டு. அது புராணங்களில் ஏராளமான பேர் நம்ம பார்த்துருக்கணும். அதாவது நலமன்னரை பார்த்துருக்குறோம். இன்னைக்கு திருநள்ளாறுன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய திருஸ்தலத்தில் நலதீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நலனுக்கு ஏற்பட்ட நாடு நகரம் மக்களை இழந்த ஒரு பட்ட கஷ்டம் சனி பகவானால் நமக்கு இனி புராண வரலாறுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மன்னாதி மன்னர்களை கதி கலங்க வைத்த ஏராளமான புராண வரலாறுகளை சனி பகவானுக்கு உண்டு. துரியோதனை போன்ற ஏராளமான மிகப்பெரிய சக்கரவர்த்திகளை ஹரிச்சந்திரன், மாமன்னன் ஹரிச்சந்திரன், சர்வ வேதங்களை படித்த ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்ட ராவணன் கதி கலங்க வைத்த தருணங்கள். அவருடைய மகன் அதாவது மேகநாதனுக்கு அல்பாயுஷு தந்த வண்ணம். இந்த மாதிரி சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில் ஏராளமான கதைகள் சனி பகவானுக்கு உண்டு. ஒரு சாதனையாளர்னு உருவாக்க வேண்டும் என்றால் சனி பகவான் வேணும். ஒரு சோதனைக்கு ஆளாக்கி ஒன்றுமில்லாம பண்ணக்கூடியது என்பது சனி பகவானுடைய கல்வி. காரணம் 2.5 ஆண்டு காலம் அவர் இருப்பார். ஒரு ராசியில் அவர் இருக்கிறாருன்னா அந்த 3 நட்சத்திரங்களுக்குள்ளே அவருடைய சஞ்சாரம் என்பது இருக்கும். ஆக இந்த 30 மாதங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புரட்டு போடும் தன்மை என்பது சனி பகவானுக்கு உண்டு. அது எல்லாரும் அறிந்த உண்மை. அடுத்து 2025 இன்னொரு நிகழ்வு நடக்கப் போகிறது. வருஷம் போல நடக்கக்கூடிய குரு பயிற்சி என்பது. குரு பயிற்சி என்பது நமக்கு நவம்பர் 15ஆம் தேதி நடக்கிறது. குரு பகவான் சகல வல்லமை படைத்தவர். நவக்கோள்களிலேயே சுபக்கிரகமாக போற்றப்படக்கூடியவர். குரு பார்க்க கூடி நன்மை என்ற ஒரு அற்புதமான பழமொழி பெற்றவர். அதாவது அவர் தருகின்ற நன்மைகள் ஏராளம், மனிதனால் கணிக்க முடியாது. அவருடைய கர்ம வினைகளுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணற்ற அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் அந்த குரு பகவானுக்கு உண்டு. காரணம், அவர் முழுச்சுபர். அந்த முழுச்சுபராக இருக்கிறதுனால அவரை பார்க்கக்கூடிய 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய இந்த முத்தான 3 பார்வைகளுக்கு ஒரு மகத்தான சக்தி உண்டு. அதன் விளைவாக ஏராளமான நன்மைகளை குரு பகவான் நமக்கு வாரி வழங்குவார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தனக்காரக்கரே. காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை நடைபெறுகின்ற அனைத்து மங்கள சுபகாரியங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறதுனால 16 செல்வங்களை பெறுவதற்கு உண்டாகின வழி அவரை தருகிறதுனால அவருக்கு குரு அருள் இல்லாமல் இந்த திரு அருள் கிடைக்காது என்ற பழமொழியும் ஏற்பட்டது. அடுத்து இன்னொரு முக்கிய நிகழ்வு 2025 நடக்கப் போகிறது. அது ராகு கேது பயிற்சி என்று சொல்லக்கூடியது.
அது மே 18ஆம் தேதி நடக்கப் போகிறது. ராகு கேத்துகள் என்பது அதாவது ஒரு சாயா கிரகங்களாக போற்றப்படுகின்றது. அப்பிரதட்சணமாக சுத்தக்கூடிய கிரகங்கள், அதாவது நிஜ கிரகங்களை 7 ஆகினா, அதாவது சூரியன் முதல் சனி பகவான் வரை இருக்கின்ற 7 நிஜ கிரகங்கள், 2 நிழல கிரகங்கள். இது என்னங்க புதுசா நிழல கிரகங்கள்னு சொல்றாங்க? அப்படின்னா நிழல் ஒரு மனிதன் செய்கின்ற கர்ம வினைகளுக்கு சம்பந்தப்பட்ட 2 கிரகங்கள் அது. அதனால அது 180 டிகிரியிலும் நேர் எதிரியாக இருக்கும். அதாவது ஒரு மேஷத்தில் ஒரு ராகு இருக்கிறாருன்னா ஒரு துலாமில் வந்து கேத்து இருப்பார். 180 டிகிரி, அதாவது மொத்தம் 360 டிகிரிகள் கொண்ட ஒரு ராசி மண்டலம் எடுத்துக்கொண்டால் ராசி மண்டலத்தில் ஒரு பாதிக்கு 7ஆம் பாவத்தில் சப்தம பார்வை ராகு கேத்துக்கள். இந்த எதுக்கு 180 டிகிரின்னா ஆஃப் தி லைஃப். ஒன்று இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்றது நிர்ணயம் பண்ணக்கூடிய அவங்க தான். அதுக்கு தான் 180 டிகிரியில் இருக்காங்க. இப்போ ராகு வந்து என்னன்னா போகக்காரக்கனு, ஆசைகள் தூண்டுபவன். இந்த பூவுலகத்தில் எண்ணற்ற ஆசைகள் இருக்கிறதோ அனைத்து ஆசைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக ராகு விளங்குகிறார். கேத்து வந்து இதெல்லாம் வந்து அப்படி நேர் ஆப்போசிட். அவர் ஞான மோட்சக்காரக்கனாக விளங்குகிறார். ஒரு மனிதனுக்கு எது நிலையற்றது, எது நிலையானது, எது மனிதனுடைய பிறவினுடைய தன்மை என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு அற்புதமான அதாவது பிறவி சங்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு இப்போ மேலும் மேலும் வந்து பல தவறுகளை சென்று பல பிறவிகளை எடுத்து பல துன்பங்களை அனுபவித்து கொண்டு அவன் தொடர்ந்து செல்வதுக்கு உண்டாகின ஒரு முட்டுக்கட்டு போடுவது என்பது தான் கேத் என்பது ஞானக்காரக்கர். அதாவது ஒரு பொருளினோட தன்மை உணரக்கூடிய சக்தி. இந்த ஆன்மா என்ன, இந்த தேகம் என்ன, இந்த உடல் எங்கிருந்து வருது, இந்த உடலுக்கு வந்து இந்த ஆன்மா புரிந்ததுக்கு பிறகு நாம் ஏன் இத்தகையான கர்ம வினைகள் செய்கிறோம், எந்த வினை பயனாக வருகிறது, இந்த மெய்ஞானம் என்ன, ஆன்மீகம் என்ன அப்படின்ற ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட ஞானத்தை தருபவனே கேது பகவான். அதனாலதான் பட்டணத்தார் போன்ற மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட ஒரு நொடி பொழுதிலேயே அனைத்து செல்வங்களை துறந்து விட்டு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை சிவமயந்தா அப்படின்னு நினைத்து ஆன்மீக பக்கம் வந்தது காரணம் அந்த கேது பகவான். அதுவும் உண்மைதான். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எதுவும் பண்ணவும் முடியாது, எது சேர்த்து வைத்தாலும் நீ கொண்டு போக முடியாது, அனைத்தும் இருக்கும் வரைதான் அப்படின்ற ஒரு அற்புதமான உணர்வை தருபவன். இந்த மாயா உலகத்தில் எது பின்பற்றி வருகிறது, எங்கே நாம் செல்கிறோம் என்று, எதுக்காக வந்தோம் என்று ஒரு ஞான உணர்வு பெறுவது என்பது தான் ஆன்மீகம் என்றது இல்லையா? நிறைய பேர் ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகம் என்றால் ஒரு ஆன்மாவின் உட்கருளை கேட்டுவது என்பது, ஆன்மா பற்றிய ஒரு ஞானம். அப்போ ஆன்மா பற்றிய ஒரு ஞானம் வந்தாதான், இஃப் யூ ஹாவ் எ செல்ஃப் என்கொயரி, எ செல்ஃப் குவெஸ்ட் ஃபார் யுவர் ஆத்மா, தென் ஒன்லி யூ நோ அபவுட் தி பரமாத்மா. இந்த ஆத்மா பரமாத்மா சங்கம் என்பது அப்படிதான் ஏற்படும். ஆத்மா பற்றியே நமக்கு விளக்கம் இல்லை என்றால் இனி எது பற்றி தெரியாது. ஆத்மா பற்றிய விளக்கம் இல்லை, அவங்களுக்கு ஒரு உள்வுணர்வு இல்லை என்றால் இந்த உடலே உலகம் நினைச்சுட்டு அதே போயிட்டே இருப்பா. அது இருக்கிற வரை இருக்கும், போயிடும். அப்புறம் அடுத்து ஏதோ ஒன்று பண்ணுவா, அடுத்து மறுபடியும் அடுத்து பிறவெடுப்பா, துன்பங்கள் அனுபவித்து கொண்டே இருப்பான். இது நிலையானது இல்லை. நிலையானது ஆத்ம ஞானம் அடைவேன்றதுக்காக தான் இந்த பிறப்பே நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால ஏழைய உயிரினங்களில் மனிதன் வந்து ஒரு சிறந்த ஒரு உயிரினமாக கருதப்படுவது. ஆறறிவு கொடுத்த மனிதனை எத்தகையான ஒரு ஞான நிலையை கொண்டு செல்வது, பரமாத்மாவன் அடையிறது என்பதுக்காக தான் இந்த மனித பிறவு என்பது இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட என்பது தெரிந்து கொள்வதற்கு அந்த ஆத்ம ஞானம் அவசியமாகின்றது. அந்த ஆன்மா பற்றி ஞானத்தை தருகின்றது தான் கேது என்பது. அதனால தான் நிறைய பேர் வந்து அதாவது இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் இப்போ நல்லா படித்தவன் என்ன பண்ணுவா, ஒவ்வொரு செக்ஷன் தாண்டி போயிட்டே இருப்பான். படிக்காதவன் என்ன பண்ணுவா, ஒவ்வொரு செக்ஷனில் 2-3 வருஷம் படிச்சுட்டு தான் வருவா. அதுவும் ஆத்ம ஞானம் அப்படிதான். நம்ம ஆத்மா பற்றி தெரிந்து கொள்ளவில்லை, ஆன்மீகத்தை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் 2-3 பிறவை எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது வரும். அதுலேயும் மறுபடியும் நீங்கள் தான் கஷ்டப்படணும், இன்னொருத்தர் கஷ்டமாட்டா. ஏன்னா உனக்காக இன்னொருத்தரை சாப்பிட்டா உன் பசி தீராது அல்லவா? ஆக உன்னுடைய ஞானம் என்பது நீ அடைய வேண்டும் என்றதுக்காக இந்த நவக்கோள்களில் வந்து இந்த ராகு கேத்துகள் என்பது ஞானம் தருகின்றது. ரைட், எனக்கு இது ஒரு ஆன்மீக ஞானம். ரைட், இனி 3 பயிற்சிகள் வந்து
2025 ஏற்படுவதனால மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக 2025 நம்ம பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் 2025 நியூமராலஜி படி பார்த்தா கூட நீங்கள் 9 குறிக்கின்ற கடைசி நம்பர் வருகிறது. அதாவது 1 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்ஸில் இந்த லாஸ்ட், அதாவது மார்ச் என்பது, அது நமக்கு அந்த 9 குறிக்கின்ற இதாக வருதுன்னா 9 என்பது எதுலேயும் அது ஒரு செவ்வாய் கிரகத்தை குறிக்கின்றதாக இருக்கிறதுனால, இன்கேஸ் நீங்கள் நியூமராலஜி உள்ள நம்பிக்கை இருந்தால் அது செவ்வாய் குறிக்கின்ற கிரகத்தால் இருக்கிறது. செவ்வாய் என்பது அழிவை நோக்கி செல்கின்றதாக ஒரு மிக முக்கியத்துவமான ஆண்டாக இந்த யுத்தங்கள் போர்கள் எல்லாம் நடக்கிறதுனால முன்கூட்டியாக நம்ம மறுபடியும் ஏதாவது தொந்தரவு வருமான்ற ஒரு கண்ணோட்டம் அந்த 2025 இருக்கிறது. இந்த 3 பயிற்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்த 3 பயிற்சிகள், அதாவது சனி பகவான் ஒரு மனிதனுடைய நோயினுடைய ஏற்ற வாழ்க்கை, அவருக்கு உண்டாகின கரெக்டான ஒரு வேலைகள் ஒரு முக்கியத்துவம் தரக்கூடியது. ஏன்னா 2.5 ஆண்டு ஒரு ராசியில் தங்குது இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டியான பிளானட்டாக அது கருதப்படுகிறது. குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது இப்போ நவம்பர் 15 அடுத்த நவம்பர் 15 வரை, மே 15 அடுத்து மே 15 வரை அவர் இருப்பார். ராகு கேதுகள் 1.5 ஆண்டு, அதாவது ஒரு ஏற்றம் தாழ்வு, ஒரு உயர்வு, ஒரு தாழ்வு, இப்படி நிர்ணயிக்கக்கூடியதாக வரும். இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகளை கொண்டு 2025 ஆண்டு எப்படி இருக்கும் என்ற கணத்தில் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஆக இந்த 2025 ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கு எத்தகையான ஏற்றம் தரப்போகிறது, எத்தகையான யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறது, எத்தகையான ஒரு செல்வ சம்பத்துகளை நமக்கு வாரி வழங்க போகுது. ஏன்னா ஒரு புத்தாண்டு மாறுகிறது என்றாலே, ஒரு இங்கிலீஷ் புத்தாண்டாகட்டும், ஒரு தமிழ் புத்தாண்டாகட்டும், மனிதர்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா பெரும்பாலும் 2025 ஒரு ஃபுல் இயர், ஒரு நியூ இயர், ஒரு இங்கிலீஷ் நியூ இயர் நமக்கு மாறுதுன்னும் போது இந்த 2025 ஆண்டாவது நமக்கு ஒரு நன்மை தராதா, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, வெளிநாட்டுக்கு நம்ம போக மாட்டோமா, அல்லது நம்ம திருமணத்தில் ஒரு சுபமங்கல காரியம் ஏதோ அது நடக்காது, ஒரு கல்யாண காட்சி நடக்காதா, இல்லை ஒரு ப்ரமோஷனு, ஏராளமான எதிர்பார்ப்புகள், ஏராளமான ஆசைகள். ஏன்னா மனிதனுடைய பிறவி என்பதே அதாவது எதிர்பார்ப்புகளுக்குடையது அல்லவா. அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு நடக்கும்போது சந்தோஷம் அடைவான், எதிர்பார்ப்புகள் நடக்காத போது ஏமாற்றம் அடைவான். அது கிரகங்களுடைய சுழற்சியா அல்லது மனிதனுடைய வளர்ச்சியா அல்லது நீங்க செய்த முன்வினைகளின் பலனா அப்படின்றது நம்ம பார்க்கறதுக்காக தான் கிரகங்கள் என்பதை நினைக்கப்படுகின்றது. நிறைய பேருக்கு இந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல், அதாவது இப்போ கிரகங்களை வேற தெய்வங்களை வேற அப்படின்றத கருத்தில் இருக்கிறாங்க. அப்படி எதுவும் கிடையாது. கிரகங்களை, அதாவது நவக்கிரகங்களை, அஷ்ட திக்பாலகர்களை, கால நியமங்களை, பிரம்மாண்ட படைப்பென்றால் ஒரு சின்ன வீடு கட்டணும்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா. பிரம்மாண்ட படைப்பென்றால் தெய்வத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆக அந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளில் வருது என்பது தான் நவக்கிரகங்கள் என்பது, பஞ்சபூதங்கள் என்பது. அந்த நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், இந்த மாதிரி ஒரு அந்தந்த கிரகங்களுக்கு உண்டாகின அதி தெய்வங்கள் என்பது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டாகின அதி தெய்வத்தன் என்பது நம்ம வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் போது தான் நமக்கு அதுக்கு உண்டாகின. இப்போ உதாரணக்காக ஒரு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம் அது தனி நட்சத்திரம் கிடையாது, ஒரு தனி கிரகம் கிடையாது. இல்லை அதன் ஆட்சி பண்ணுகின்ற ஒரு செவ்வாய் இருக்குது, அது ஒரு கிரகம் அப்படின்னு அங்கே நினைக்க வேண்டாம். அதாவது அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேத்தோடைய நட்சத்திரம். கேத்தன்னா பிள்ளையார் வழிபாடு கூடையது அப்படின்றது. பரணி என்றாலும் சுக்கனுடைய நட்சத்திரம். சுக்கன் என்றால் லக்ஷ்மி அம்பாள் அல்லது அம்பாளுக்குரிய நட்சத்திரம். அது மேஷராசியில் இருக்கும்போது மேஷராசிக்கு உண்டாகிய அங்காரக தெய்வம், அதாவது வைத்தியநாத சுவாமி அல்லது சிவபெருமான், முருகப்பெருமான், இப்படி தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அது கிரகங்களுக்கு தெய்வங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. கிரகங்கள் என்பது தான் தெய்வங்களுடைய பிரதிநிதிகள். அதாவது ஒரு மனிதனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாதிரி, காட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம். இப்போ நீங்கள் இது எல்லாம் அதன் வழியே தான் கொடுக்கணும். இப்போ செவ்வாய் பலமாக இருந்தது ரத்த உறவுகளில் உங்களுக்கு ஒரு செவ்வாய் கெட்டு போச்சுன்னா எந்த சொந்த பந்தம் உங்களுக்கு நீடிக்காது. அந்த மாதிரி ஒவ்வொன்று கேத்து பலமாக இருந்தால் ஞான நிலை கொடுக்கும். இப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் கூட ஞான நிலை கொடுக்கணும்னா கேத்து நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். கிரகங்கள் சரியில்லைன்னு நீ பேசவே முடியாது ஃபர்ஸ்ட்டு. ஆக இப்போ எத்தனையோ பேர் இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு இருப்போம்.
மிகப்பெரிய தத்துவஞானிகளாக கூட இருப்பாங்க. 12 இப்போ ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன், 12 கேத்து இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 12 கேத்து இருக்கிறவங்க ஒரு பழ வியாபாரம் விற்கிறவனா கூட இருக்கலாம். அவன் நம்மளை விட அதிகமாக பேசுவான், ஆனால் அது எடுப்படாது. அதுதான் விஷயம், புரியுதா? ஆனால் அவன் மோட்ச ஜானம் வருவான். 12 கேத்து இருக்கிறதுனால அவன் மோட்ச பிரிவியாக கூட இருக்கலாம். அதனால் தத்துவஞானத்தை பகவான் மேற்கொண்டது நீங்கள் தருகின்ற பக்தி நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு சுத்தமான ஆத்மா கொண்டு நீங்கள் செயல்படுகிறீர்கள் அப்படின்றது இங்கே பிரதானமாக த பியூரிட்டி ஆஃப் சோல் அண்ட் செல்ஃப். அதுதான் அவருக்கு தேவை. இந்த ஆடம்பரங்கள் அதெல்லாம் தேவையில்லைன்னா அவர் படைப்பில் தான் இதெல்லாம் வருது. அதனால தான் அவருக்கு தேவையில்லை. அதனால தான் அவர் கொடுக்கக்கூடிய வரங்கள் என்பது கூட உனக்கு சேர்ந்ததாக இருக்கும். நீ கேட்டுக்கிற, எனக்கு செல்வம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், நீ கேட்டுக்கிற. இதுவும் கொஞ்ச நாளில் அழியக்கூடியது. அதனால கொஞ்ச நாள் கொடுப்பார். அது அழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நார்மல் தான். ஸோ இது அனுபவிக்கிறது என்பது அதே போல சொத்துக்களை நீங்கள் ஒரு பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு உன் பேரில் இருக்கிறது இந்த சொத்து, இது நாளைக்கு புது பேப்பர் மறுபடியும் அவன் டாக்குமெண்ட் பண்ண அவன் பேரில் எழுதிக்குவான். அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொருத்தர் எழுதி, இப்படி பேப்பரில் தான் போகுமே ஒழிய அது ஒன்னதுன்ற உன் பேரில் இருக்கும் வரை தான் ஒன்னது. அதனால தான் எல்லாம் இந்த உலகத்தில் பகவான் படைப்பில் என்பது நீங்கள் அறிய முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஞான நிலை பெற்றால் மட்டும்தான் உணரக்கூடிய தன்மைகளாக இருக்கின்றவே ஒழிய இதில் நான் பெருசு, நீ பெருசு, நான் ஞானம், அது எதுவும் கிடையாது. மகான்கள், ஞானிகள், அவதாரங்கள், சத்புருஷ், அதாவது ஒரு மிகப்பெரிய அவதாரங்களை கூட தெய்வங்களே பூமி மேலே இப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்தி பூமியான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ திருவண்ணாமலை நம்ம ஸ்மரண மாத்திரத்திலேயே அதாவது ஒரு முக்தி தரக்கூடியதாக சொல்கிறோம். அதாவது காசியில் மரித்தால் மட்டும்தான் முக்தி கிடைக்கும். ஆனால் திருவண்ணாமலை ஸ்மரண தருணாச்சலம் அப்படின்றா. அதாவது ஸ்மரண மாத்திரத்திலேயே நீங்கள் முக்தி தரக்கூடிய எப்படி சொல்ல முடியும்னா அத்தகையான புராண வரலாறு திருவண்ணாமலைக்கு இருக்கிறது. ஆக இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் பார்க்கக்கூடியது என்பது நமக்கு ஜோதிடத்தில் வருகிறது. ஆக ஜோதிடம் என்பது தெய்வங்களின் வகுத்தை நவகோள்களில் சஞ்சாரம் என்பது, மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்களுடைய தன்மைகள் என்பது, நீங்கள் பெறக்கூடிய நிலைகள் என்பது சகலம் தெய்வத்தினுடைய அருளால் கொடுக்கக்கூடியது. அதனால குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை. இப்போ குருவே நல்ல குரு கிடைக்கலன்னா போல அருள் கிடைக்கலன்னு அர்த்தம். நல்ல குருவை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நல்ல குரு அருள் என்பது தான் உங்களுக்கு திருவருள் தரக்கூடியதாக இருக்கும். குருனுடைய வேலை என்ன தெரியுமோ, அதாவது நீங்கள் எத்தகையான ஒரு இருளில் அறியாமை, இருளன்னா இங்கே அறியாமை, அதாவது இக்னோரன்ஸ், இந்த இக்னோரன்ஸ்லேருந்து உங்களை ஞான நிலை கொண்டு போய் பகவானுடைய பாதங்களை சேர்த்தும் பணி என்பது தான் குரு எடுத்துக்கொள்கிறார். குரு என்றால் ஒரு பெரிய இது கிடையாது. ஆக அந்த குரு அருள் பெறுவதற்காக, தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது பெறுவதற்காக இந்த நவக்கிரகங்களை வழிபட வேண்டும். இது மன்னர்களே வழிபட்டிருக்காங்க. பெரிய பெரிய மன்னர்களே அந்த மாதிரி வழிபட்டு தான் தெய்வத்தினுடைய அருள் பெற்று இப்போ நம்ம பிரகலாதர் போன்ற மன்னர்கள் பல ஆயிரம் வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்கன்றாங்க. தெய்வத்தினுடைய அருள் அது, புரியுறதா? ஆக இந்த 12 ராசிகளுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு இந்த 25ஆம் ஆண்டில் என்ன நடக்கப் போகிறது அலசி பார்ப்போம். வீடியோக்குள்ள வாங்க. மூளையே மூலதனமாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் எத்தகையான மகத்தான முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கிறது என்பது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி என்றாலே புதனுக்குடையதாகும். புதன் என்றால் பொய்யும் மெய்யாக்குடைய ஆற்றல் உடையவனாக, திறம் படைத்தவர்களாக, எல்லோரிடத்திலும் அன்புக்குரியவர்களாக, சிரித்த முகத்தோட காரியங்களில் வெற்றி பெறுபவர்களாக வலம் வருவார்கள் மிதுன ராசி அன்பர்கள். புதன் ஆதிக்கம் கொண்டதாக இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு எந்த விஷயத்திலையும் ஒரு உறுதுணையாக நின்று மற்றவங்களுடைய காரியங்களே தன்னுடைய காரியங்களாக பாவித்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக போற்றப்படுகிறார்கள். இந்த மிதுன ராசி என்பதற்கு இந்த 3 வகையான பயிற்சிகள் மூலமாக எத்தகையான மகத்தான நன்மைகள். ஏன்னா கடந்த காலங்களில் நமக்கு குரு பகவான் மிதுன ராசி என்பதற்கு புத பகவான் அதாவது சனி பகவான் பாக்கியத்தில் நின்று எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கொடுக்கவில்லை. ஏன் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கொடுக்கவில்லை என்றால் அஷ்டமாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய 8 சம்பந்தம் 9 பாக்கியாதிபதிக்கு இருக்கிறதுனால, அதனால மிதுன ராசிக்கு தர்ம கர்மாதிப யோகம் என்றது இல்லை.
காரணம் என்றால் சனி பகவானுக்கு அஷ்டமாதிபத்தியம் சம்பந்தப்படுவது 10ஆம் வீட்டுக்கு குரு பகவான். ஆக புதாதித்ய யோகம் மிதுன ராசி அன்பர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லை. ஆக ஒருவன் வந்து மிதுன யோகத்தில் மிதுன லக்னத்தில் பிறந்தால் தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்ய முடியாது, செய்ய இயலாது. அதனால தான் அவங்களுக்கு பாக்கியத்தில் சனி வரும்போது கூட நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் நமக்கு தேடி வந்துடும், தந்தை வழியாக இருக்கின்ற வழக்குகள் வாஜ்யங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து நமக்கு அந்த பூர்வீக சொத்து சிறப்பிக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. தந்தைக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்னு நினச்சாங்க. பாக்கியம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் கொட்டும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை. காரணம் அஷ்டமாதிபத்திய சம்பந்தம். ஏன்னா 8, 9 குடையவனாக சனி பகவான் வருகிறார். ஒன்று தீய ஆதிபத்தியம், ஒன்று சுபாதிபத்தியம். இங்கே சுபாதிபத்தியம் தான் செயல்படுவோம்னா தீய ஆதிபத்தியம் சம்மந்தப்படுறதுனால இது ஒரு பானை ஒரு அண்டாவில் வந்து இப்போ பாலில் வந்து ஒரு சொட்டு நஞ்சு விழுந்த கதை மாதிரி ஆகிடும். அது குடிக்க முடியாது, பிரயோஜனப்படாது அல்லவா, அந்த மாதிரி ஆகிடுது. அதனால தான் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ பெரிய அளவுக்கு பாக்கியங்கள் தரவில்லை. சிலருக்கு தசாபுக்திகள் மூலமாக சிறப்பு நடந்தாலும் கூட அது அவங்களுக்கு யோக பலனாக அந்த தசாபுக்திகள் மூலமாக ஏற்பட்ட பலனே தவிர கோச்சார ரீதியாக ஏற்பட்டது அல்ல. ஆக 90-80% பேர் வந்து மிதுன ராசி அன்பர்களை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வெற்றி என்பதே அவங்களுக்கு கிடைக்கவில்லை. உத்தியோக விஷயத்தில் தொழில் சந்தித்தார்கள். எதிர்பாராத வியாபாரத்தில் பயங்கரமான சரிவுகள் ஏற்பட்டது. சம்பந்தமில்லாத அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டது. எடுக்கும் முயற்சிகளில் தொய்வு இருந்தது. எத்தனை ஒரு வேலைக்காக பல தடவை பல முயற்சி பண்ணாலும் கூட நமக்கு வெற்றி என்பது ஏற்படவில்லை. அதுபோல விரையாதிபதி குரு வந்து 12லிருந்து விரயங்கள் நிறைய பண்ணார், சுப விரயங்கள் நிறைய பண்ணார். ஏன்னா மிதுன ராசி நம்மளுக்கு வந்து குரு வந்து மறைந்து இருக்க வேண்டும் என்றது ஒரு நிபந்தனை இருக்கிறது. குரு ஏன்னா பலம் பெறக்கூடாது, குரு நீச்சம் அடைய வேண்டும் அல்லது மறைய வேண்டும். 12ஆம் இடத்துல மறைந்ததுனால பல சுப காரியங்கள் நடந்திருக்கிறது. எதிர்பாராத சுப செலவுகளை பண்ணோம், வீடு வாசல் வாங்கினோம், கார் வாங்கினோம், வண்டி வாங்கினோம், இந்த மாதிரி பல சொல்லிக்கூடிய அளவுக்கு சுபக்கடனாக பண்ணாலும் சுபக்கடனாக பண்ணியிருக்கோம். அது கடன் தான், என்றைக்கு இருந்தாலும் கட்டி ஆகணும். நல்ல காரியங்களுக்காக அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணாமனு வைத்து கொள்ளலாம். 10ல் ராகு வந்து நமக்கு மிகப்பெரிய நன்மை செய்வார்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா 10ல் ராகு இருந்தால் நமக்கு ஒரு அரசாந்த ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வரும். 10ல் பாய்வி வந்து நமக்கு பதவிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத வாழ்வு. அதுவும் ராகு உன்னதமான நிலை குரு வீட்டில் இருக்கிறதுனால தான், சுபகிரகத்தின் வீட்டில் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத தன சம்பத்துகளை கொடுப்பார் என்ற கருத்து நிறைய பேருக்கு இருந்திருக்குது. இது சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா நம்ம சொல்லக்கூடியது கூட அந்த 80% பாதிக்கப்படக்கூடிய அந்த மிதுன ராசி அன்பர்களை பார்த்து நம்ம இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து எதிர்வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது நம்ம அடுத்து 2.5 ஆண்டு காலம் ஒரு பலமாக உட்காந்து நமக்கு வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில் பலமாக உட்கார போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகமானே சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசி நம்மளுக்கு 10ஆம் வீட்டில் சனி பகவான் ஃபஸ்ட்டு 6 மாதம் ராகுவோடு சேர்ந்து சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறது. 2 பாவக்கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம்தான் தரும். ஏன்னா சனி பகவான் வந்து நமக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியவராக அமைந்து விடுகிறார். 8, 9 கூட ஆதிபத்தியம் 10ஆம் வீட்டில் இருக்கிறது. பாக்கியாதிபதி பல வகையில் பாக்கியங்களை தருவான். ஸோ எதிர்பாராத நன்மைகள் என்பது உறுதியாக நமக்கு கிடைக்கும். அது போலவே ராகு அந்த இடத்துல இருக்கிறாரு. இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து சனி பகவான் வந்து 10ஆம் வீட்டில் வரும்போது மார்ச்லேருந்து நமக்கு, அதாவது 2021லேருந்தே நமக்கு நன்மைகள் சூப்பராக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீட்டில் இது என்பது. இனி கேத்தனை எடுத்துக்கொண்டால் நமக்கு 3ஆம் பாவத்துக்கு வருகிறார். பாக்கியத்தில் ராகு வருகிறார். அதாவது ராகு வந்து பாக்கியத்தில் வருகிறார் ஆஃப்டர் மே. குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, குரு பகவான் நமக்கு வந்து உங்கள் ஜென்மராசிலேயே உட்காந்துக்கிறாரு. மிதுன ராசிலேயே குரு பயிற்சி ஆகிறது அதாவது மே 15ஆம் தேதி. மே 15ஆம் தேதி குரு பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம குருவாக வருகிறார். ஜென்மகுரு ராமர வனவாசம் அப்படின்னு சொல்லுவான். ஜென்மகுரு ராமர வனவாசம்னா ராமர கடகராசியில் ஜென்மகுரு வரும்போது அந்த காலத்தில் கோச்சார ரீதியாக அது நடந்திருக்கலாம். இப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆக அதாவது ஜென்மராசியில் ஜென்மத்தில் குரு வரும்போது நமக்கு வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு அது புதன் வீட்டில் குரு வரதுனால தான் மிகப்பெரிய நன்மை எதுவும் நமக்கு எதிர்ப்பு ஏற்படாது. ஆனால் அவருடைய பார்வைகளை வந்து மகத்தான் நன்மை செய்யும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 3 பார்வைகள், மொத்தான 3 பார்வைகள் மூலம் மகத்தான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக தரப்போகிறாரு. இப்போ 5ஆம் பார்வையாக நமக்கு வந்து சுக்கிரன் வீட்டில் அதாவது தராசுல விழுது லிபரால. அங்கே விழுறதுனால பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு, அது ஜெரராசி இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பாக்கியம் நீண்ட வருஷங்கள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நிலை. குழந்தை பாக்கியம் ஒரு யோகமாக எடுத்துக்கொண்டாலும்
பிள்ளைகள் படிப்பு மூலமாக வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறது என்பது, வெளிநாட்டில் போய் சிறப்பு அடைகிறது என்பது, இது போன்ற நிலைகள். ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல நிலை, ஒரு நல்ல போஸ்ட் அங்கே கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கும் விதமாக நமக்கு அமைகிறது. அதுபோலவே 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார் அவர். 7ஆம் வீட்டையை பார்க்கும்போது நமக்கு மேஷரா, அதாவது நமக்கு வந்து மிதுன ராசி நண்பர்களுக்கு 5ஆம் வீடு என்பது துலாம்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து 7ஆம் வீடு என்பது வந்து மகரத்தையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து கும்பத்தையும் பார்க்கிறார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்போ அது முக்கியமான பார்வைகள் 5. 7ஆம் பார்வை பண்ணும்போது திருமணங்கள் தாராளமாக தங்கு தடை நடப்பதற்கு உண்டாகின வாய்ப்புகள், கூட்டு தொழில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டம், எதிர்பாராத வெளிநாடு ஒப்பந்தங்களாகி கையெழுத்துக்களாகி வெளிநாடு தொழில் தொடங்கிறதுக்கு உண்டாகின நிலை, பாக்கியத்தில் விழுவுறதுனால தந்தை மூலமும் எதிர்பாராத அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதிர்ஷ்டம், பாக்கியத்தில் கும்பத்தில் விழுவுறதுனால எதிர்பாராத தன சம்பத்துகள் அடையக்கூடிய நிலை, மகத்தான் நன்மைகள் அள்ளி தருகிறது. ஆக குரு பகவான் வந்து மிகப்பெரிய நன்மை நமக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு தரப்போகிறாரு. ஆக இனி இந்த சமீப காலமாக இப்போ நம்ம பற்ற பல கஷ்டங்கள் இருக்குது. அதுக்கு தான் நான் அந்த தலைப்பு வந்து இனி நரக்க வாழ்க்கை தப்புமா அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன்னா, ஏற்கனவே நிறைய பேர் வந்து பயங்கரமான துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. அதுலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு உண்டாகின வாழ்க்கை அவங்களுக்கு அமைப்போகிறதுன்றது அதனுடைய பொருள். ஆக நம்ம 3 பயிற்சிகள் மூலமாக நம்ம பார்க்கும்போது குரு பகவான் வந்து ஜென்மத்தில் வருது என்பதை, தன்னுடைய சிறப்புகள் மூலமாக மகத்தான் எதிர்பாராத ராஜயோகத்தை அள்ளி தருவான் என்றது, கூட்டு தொழில் மூலமாக அல்லது உங்களுடைய பாக்கியத்தின் பல மடங்கு உயர்த்தக்கூடிய நிலைகள் என்பதை, அது போலவே ராகு வந்து பாக்கியத்துக்கு வருது என்பது, பாக்கியத்துக்கு ராகு வருதுனால எதிர்பாராத அதிருஷ்டம், தந்தை வழியாக எதிர்பாராத அதிருஷ்டம். ஏன்னா அது சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக அள்ளி கொடுப்பாரு. 10ல் சனி, 9ல் ராகு, 10ல் சனி, ஜென்மத்தில் குரு, எந்த ஒரு காம்பினேஷன் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு அள்ளி தருகிறது. ஆக மிதுன ராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது கண்டிப்பாக 2025ல் மிகப்பெரிய ஒரு யோகம் அவங்களுக்கு அள்ளி தருது என்பது உறுதியான உண்மை. கடந்த 24, 23 வருஷங்கள மாதிரி இல்லை. ஏன்னா சனி பகவான் நமக்கு ரொம்ப பாடுபடுத்திருக்கிறாரு. அதுபோலவே குரு நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் தரல அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் அள்ளி தரப்போகிறார். ஆக நமக்கு மிதுன ராசியில் பிறந்த மிருகசிரேஷம் 3-4 பாதங்களை பிறந்தவங்களுக்கு செவ்வாயினோட தசையில் அவங்க பிறந்ததுனால, செவ்வாய் தசையில் மிகப்பெரிய நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, செவ்வாய் தசை ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு வந்து பாலியத்திலேயே இதாகிறதுனால மிகப்பெரிய நன்மை நமக்கு தராது. அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் நமக்கு ஏற்கனவே பாவகிரகமாக இருக்கிறதுனால மார்க்காதிபத்தியம் பெற்றவனாக இருக்கிறதுனால நிச்சயமாக குரு பாதி வருஷங்களை விரயம் பண்ணும், தொந்தரவுகள் கொடுக்கும். ஆனால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அவன் மறைந்திருந்தால் நிச்சயமாக நன்மை செய்வார். அதில் குரு வலுவு பெறக்கூடாது. வலுவு பெறாமல் வலுவு இழந்திருந்த பட்சத்தில் மிகப்பெரிய நன்மை குரு செய்வார் என்றது உறுதியான உண்மை. அதுக்கப்புறம் சனி பகவான் நிச்சயமான நன்மை 19 வருஷம் கொடிகட்டி பறக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதனும் 1-4 கூடியவனாக புதன் வந்து கல்விக்காரக்கனாக வித்யாகாரக்கனாக வர்றதுனால புதன் வந்து 17 வருஷம் மிகப்பெரிய நன்மை அள்ளி தருவான். அதுக்கப்புறம் கேத்து நல்ல செய்வான். சுக்கிரன் யோகாதிபதி இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய நன்மை செய்வான். ஆக மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க அந்தந்த வயதுக்கு ஏற்றாறு போலே அந்தந்த ராசி அதாவது அந்தந்த யோக திசைகள் அவங்களுக்கு அனுகூலமாக செயல்படும். அடுத்து திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்ததுனால ராகு திசை வந்து அவங்களுக்கு தொடக்க திசையாக வரும். அதுக்கப்புறம் குரு பகவான் ஏற்கனவே பாதகாதி மிதுனத்துக்கு அவர் நமக்கு அதை மறைந்து சின்ன வயசில் படிப்பு தான் இடைஞ்சல் பண்ணுவார். படிப்பு விஷயத்தில் அல்லது கல்வி விஷயத்தில் நமக்கு வந்து 7-10 அதாவது சம்மந்தம் இல்லாத காதல் பிரச்சனைகள் வந்து அதில் சொதப்படுறது என்பது இது போன்ற நிலைகள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி மகாதிசை 19 வருஷம், அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் மகாதிசை 17 வருஷம், அதுக்கப்புறம் கேத்து 6 வருஷம் 7 வருஷம், அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரதசை 20 வருஷம் மிகப்பெரிய நன்மைகள் அள்ளி தருவான். அதுக்கப்புறம் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானோட நட்சத்திரம், அவர் ஏற்கனவே பாதகாதிபதி இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள். ஏன்னா 7-10 கூடையவனாக வருதுனால தோஷத்தன்மை இல்லை. அதை இருந்தாலும் கூட அவர் வந்து தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தமமான குணங்களை உடையவனாக மாற்றிவிடும். ஆக அது குரு தசையில் நடக்கிறதுனால அவங்களுக்கு நிச்சயமாக சனி தசை பாதி நல்லா செய்யும்.
அதுக்கப்புறம் புதன் மகாதசை முழுமையாக நன்மை செய்யும். அதுக்கப்புறம் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் எல்லாம் கூட நல்லது பண்ணக்கூடிய நிலையில் இருப்பார்கள். ஆக மொத்தத்தில் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்க வயதுக்கு ஏற்றார் போல மிகப்பெரிய நன்மைகளை இந்த 2025 காத்திருக்கிறது. எல்லாத்தையும் விட ஒரு ஸ்டேபிள் சக்ஸஸ் நம்ம பார்க்கணும்னா 10ஆம் வீட்டில் சனி கோச்சார ரீதியாக 2.5 ஆண்டுகள் அமர்வது என்பதே மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகமாக நம்ம சொல்லலாம். ஸோ அரசியல் ரீதியாக பொது வாழ்வில் உள்ளவங்க மிகப்பெரிய பதவி யோகங்கள் உடையவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் யோகங்கள் அள்ளித்தரும். புது புது முயற்சிகள் மூலமாக வெளிநாட்டுக்கு போய் தொழில் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை அள்ளித்தருகிறது. அதே போல கல்வி பயில்றவங்களுக்கு அல்லது அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு கூட உத்தியோக வாய்ப்புகள் உருவாக்குகிறது. இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகத்தான் நன்மை அள்ளித்தருகிறது. காரணம் சுக்கிர பகவான் 5 கூடையவனாக வர்றதுனால மிகப்பெரிய நன்மை நமக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது. ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமனையும் நம்ம சொல்லலாம். சர்வேஜனா சுகினோ பவந்து.